அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் சனிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து திருமறை குர்ஆனில் குறிப்பிட்ட சில வசனங்கள் உங்களுக்கு மத்தியில் சொல்லப்பட்டு அதிலிருந்து கேள்வி பதில் மூலமாக குர்ஆனினுடைய விளக்கங்களை, விரிவுரைகளை நாம் தொடர்ச்சியாக அறிந்து கொண்டு வருகிறோம். கடந்த சில வாரங்களாக சூரா அல் அஅராஃப் என்ற 7வது அத்தியாயம் 85வது வசனம் வரை உள்ள செய்திகளை நாம் அறிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய தொடர் செய்திகளைத்தான் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். கடைசியாக பார்க்கும்போது ஒரு இறை தூதரை குறித்து அறிந்தோம். மதியன் என்கிற நகரம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்தில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக சென்ற நகரம் மதியன். அந்த மதியனுக்கு இதற்கு முன்பாக ஒரு இறை தூதர் அனுப்பப்பட்டிருக்கிறார். ஷுஐப் என்று அழைக்கப்படுகிற ஒரு இறை தூதர். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அந்தந்த இறை தூதர்கள் கொள்கையை எடுத்துரைப்பதோடு வேறு ஏதோ ஒரு பாவம் அந்த சமுதாயத்தில் மண்டி கிடக்கக்கூடிய ஒன்றை களையெடுப்பது அந்த தூதரினுடைய பிரதான நோக்கமாக இருக்கும். லூத் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். தன்னின சேர்க்கை, தன்பாலின சேர்க்கை என்ற பெயரில் ஒரு மோசமான கேடுகட்ட ஒரு சிந்தனையில் இருந்தவர்களை மீட்டு எடுப்பதற்காக லூத் நபி அனுப்பப்பட்டதாக திருக்குர்ஆன் சொல்கிறது. அதுபோன்று இந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொருளாதார ரீதியாக மோசடிகள் ஏற்படுவதை, அது எந்தெந்த விதத்திலெல்லாம் நடக்கிறதோ எல்லா விதமான அந்த கலப்படங்கள், அளவு நிறுவையில் உள்ள பிரச்சனைகள், இதையெல்லாம் குறித்து எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்டதாக குர்ஆன் சொல்கிறது. அப்ப அவங்க என்னெல்லாம் பிரச்சாரம் செய்தாங்கிறத அந்த வசனம் சொல்லுது அப்படின்னா, அளவு நிறுவையில் மக்களிடத்திலிருந்து வாங்கும்போது நிறைய வாங்கி மக்களுக்கு கொடுக்கும்போது குறைத்து கொடுக்கிற இந்த காரியத்தில் ஈடுபடாதீர்கள். அப்ப இது வியாபாரத்தில் நடக்கிற மோசடி. இது மாதிரி ஒரு காரியம் என்ன செய்வார்கள், வழிப்பறியில் ஈடுபட்டவர்கள் அந்த மக்கள் எங்க பொருளாதாரத்தை கொண்டு வருவாங்க, எந்த பாதையில வருவாங்க என்பதை அறிந்து அந்த பாதைகளுக்கு சென்று போய் அமர்ந்து அந்த மக்களிடத்தில் மிரட்டி உருட்டி எப்படியாவது பொருளாதாரத்தை பறிப்பது என்பது இவர்களின் வாடிக்கையான ஒரு நிகழ்வாக இருந்தது. அப்ப இதையுமே அந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்டித்து பூமியில இது மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்கிற அந்த கண்டனத்தை தெரிவிக்கக்கூடிய செய்திகளைத்தான் இந்த செய்திகள், இந்த வசனங்கள் வாயிலாக நாம் பார்க்க முடிகிறது. இப்ப இதற்கு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட அவங்க சமூகம் கொடுத்த பதில் என்ன? இந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்கிறாங்க. ஒவ்வொரு இறை தூதர் அந்த சமுதாயத்துக்கு போய் பிரச்சாரம் பண்ணும்போது ஏதாவது ஒரு பதில் வருது. இப்ப நூஹ் நபி போய் பிரச்சாரம் செய்கிறார்கள், உங்களை நாங்கள் வழிகேடர்களாக பார்க்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஹூத் நபி போய் பிரச்சாரம் பண்றாங்க, உங்களை நாங்கள் பைத்தியக்காரராக பார்க்கிறோம் அப்படிங்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு இறை தூதரை அந்த சமுதாய மக்கள் எப்படி அணுகினார்களோ அது மாதிரி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த சமூக மக்கள் எப்படி அணுகினார்கள், என்ன வாதத்தை வைத்தார்கள் அப்படிங்கறத பதில் சொல்லுங்க. ஆண்கள் இருந்து யாரும் போன் பார்க்க வேண்டாம், தர்ஜுமா புரட்ட வேண்டாம். இதே மாதிரி ஊரை விட்டு இவரை வெளியே அனுப்புங்கன்னு இன்னொரு இறை தூதரை பார்த்து அந்த மக்கள் சொன்னாங்க. யாரை பார்த்து? லூத் அலைஹிஸ்ஸலாம். இவர் மக்கள்ல ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு, இவரையும் இவரை நம்பிக்கை கொண்ட கூட்டத்தையும் ஊரை விட்டு வெளியே அனுப்பிடுங்க அப்படின்னு லூத் நபியை பார்த்து அந்த சமூகம் சொன்ன மாதிரி ஒரு வார்த்தையை ஷுஐப் நபியை பார்த்து இந்த சமுதாயம் சொல்லுகிறது. அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க. காலல் மலஉ அல்லதீன இஸ்தக்பரு மின் கௌமிஹி. அந்த சமுதாயத்தினுடைய பெருமை அடித்த பிரமுகர்கள் சொல்கிறார்கள், ல நுக்ரிஜன்னக யா ஷுஐப், ஷுஐபே உங்களை நாங்கள் ஊரை விட்டு வெளியே அனுப்புவோம். வல்லதி ஆமனு மாக்க, உங்களை யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்களோ அவங்களே ஊரை விட்டு நாங்கள் வெளியேற்றுவோம். மின் கரியத்தினா, எங்கள் ஊரில் இருந்து உங்களை நாங்கள் வெளியே அனுப்புவோம். அவு ல தஊதுன்ன ஃபி மில்லத்தினா, அல்லது எங்கள் பழைய மார்க்கத்துக்கு திரும்புங்கள். இப்ப மார்க்கத்துக்கு திரும்புங்கன்னு கொள்கை மட்டும் சொல்லல. இப்ப இதுக்கு முன்னாடி நாங்க இதே காரியத்தை செஞ்சோம், அப்ப நீங்க எங்களை திருத்துவதற்கோ திட்டுவதற்கோ மாற்றுவதற்கு நீங்க வரல. இப்ப திடீர்னு எங்களை திட்ட போறேன் அப்படின்னா அந்த சிந்தனைக்கு வரக்கூடாது. நாங்கள் செய்வதை நீங்க அப்படி கண்டு காணாம விட்டுட்டீங்கன்னா நீங்க ஊர்ல இருக்கலாம். எங்களை திருத்தணும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஊர்ல இருக்காதீங்க
ஊரை விட்டு நீங்கள் வெளியேறி விடுங்கள் அப்படின்னு அந்த மக்கள் வந்து சொல்றாங்க. கால அவலம் குன்னா காரிஹின், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நாங்கள் உங்கள் மார்க்கத்தை வெறுத்தாலுமா நாங்கள் உங்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஷுவைப் நபி பதிலளித்ததாக குர்ஆன் பேசுது. நாங்க உங்க மார்க்கத்தை வெறுத்துட்டோம், உன் மார்க்கமே வேண்டாம், நீ கடவுளையும் சரி மக்களையும் சரி கடவுளை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்துல கண்ணியப்படுத்தல, மக்களை நடத்த வேண்டிய இடத்துல நடத்தல, உன் மார்க்கத்தை நாங்க வெறுத்து விலகி நிக்கிறோம், மறுபடியும் என்ன மார்க்கத்துக்கு வான என்ன அர்த்தம்? நான் வரமாட்டேன்ல போயிருக்கிறேன், நான் வர ஆசைப்பட்டு விலகி நிக்கல, வரவே கூடாதுன்னு வெறுத்து விலகி நிக்கிறேன். வெறுத்து விலகி நிக்கிறவனை சேர்க்கிறது என்ன இங்கிதம்? அது இப்ப இஸ்லாம் சொல்லி தருகிற ஒரு அடிப்படை தத்துவம் இது. எந்த ஒரு நபரையுமே வலுக்கட்டாயப்படுத்தி ஒருவனை மார்க்கத்தில் சேர்க்க முடியாது. நீங்க இஸ்லாத்திலும் சேர்க்க முடியாது, அடுத்த மார்க்கத்தில் இன்னொருத்த சேர்ப்பதும் தவறு. இப்ப இந்தியாவில் வந்து கடந்த ஒரு 20-25 ஆண்டுகளாக வட மாநிலத்தில் ஒரு பிரபலியமான ஒரு வார்த்தை உண்டு, கர்வா பசி அப்படிம்பாங்க, தாய் மதத்திற்கு திரும்புவது. இப்ப இதை வந்து வட மாநிலத்தில் உள்ள சங் பரிவார கும்பல்கள் பேசுறாங்க. நம்ம எல்லாருமே இந்துக்களா இருந்தோம், இப்ப எல்லாரும் இந்துக்களா மாறுவோம், முஸ்லிம்கள்ல இருந்து இந்துக்களுக்கு வாங்க, கிறிஸ்துவத்தில இருந்து இந்துக்களுக்கு வாங்கன்னு ஒரு பிரச்சாரத்தை இப்போ வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, யாருமே வலுக்கட்டாயப்படுத்தி இஸ்லாத்துக்குள்ள வர வேண்டாம். லா இக்ராஹ ஃபித்தீன், இஸ்லாத்துல எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது. கத்த பையன ருஷ்து மினல் கை, வழிகேட்டுல இருந்து நேர்வழி தெளிவாயிடுச்சு. உனக்கு என்ன புத்தி இல்லையா? உனக்கு கண்ணு கிடையாதா? உனக்கு விருப்பம்னா ஏத்துக்க, விருப்பம் இல்லைன்னா நிராகரிச்சுக்க, இங்க வரணுங்கிற கட்டாயம் கிடையாது. இப்ப இதுதான் எல்லா மார்க்கத்துக்குமான நிபந்தனையா இருக்கும். யார் வேணாலும் எந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளலாம், எந்த மார்க்கத்தை வேண்டுமானாலும் ஒருவர் நிராகரித்துக் கொள்ளலாம். இந்த சுதந்திரம் கொடுக்கப்படணும். இந்த சுதந்திரத்தை யாருக்கு பறிக்கப்படுது? ஷுவைப் நபிக்கும் அவரோடு நம்பிக்கை கொண்ட மக்களுக்கும் அந்த சுதந்திரம் பறிக்கப்படுது. நான் உன் மார்க்கம் வேண்டான்னு வெளியே வந்துட்டேன், இன்னும் மறுபடியும் வலுக்கட்டாயமே எப்படி நீ மார்க்கத்தில் சேர்க்க முடியும்? நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேனே. அந்த வலுக்கட்டாயப்படுத்தி தாய் மதத்திற்கு திருப்புகிற அந்த சிந்தனை, இந்த சங் பரிவார சிந்தனை எல்லாம் இருக்குல்ல, இன்னைக்கு நீங்க இஸ்லாத்துக்கு விரோதமா பார்க்கிற எந்த சிந்தனையா இருந்தாலும் ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு நபி அனுபவிச்ச பிரச்சனையா தான் இருக்கும். புதிய பிரச்சனைகள் அல்லங்க தரவே கிடையாது. வேற ஒரு நபி அனுபவிச்சிருப்பார், மூசா நபி ஒரு இடத்துல அனுபவிச்சிருப்பார், ஈசா நபி ஒரு இடத்துல அனுபவிச்சிருப்பார். ஏதாவது ஒரு நபி ஏதாவது ஒரு கால சூழ்நிலையில அனுபவிச்ச ஒரு பிரச்சனையை தான் நாம நம்முடைய சூழல்ல நம்ம அனுபவித்துக் கொண்டிருப்போம். இப்ப இதை ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பிரச்சனையை அனுபவித்தார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அதாவது உங்கள் மார்க்கத்தை விட்டு நாங்கள் வெளியேறி இருக்கிறோம். கதி இஃப்தரைனா அலல்லாஹி கதிபன் இன் உதுனா ஃபி மில்லத்திக்கும் பாத இது நஜ்ஜானா அல்லாஹு மின்ஹா. அல்லாஹ் எங்களை இந்த மார்க்கத்தை விட்டு வெளியே கொண்டு வந்து காப்பாத்தி இருக்கிறான். அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் இட்டுக்கட்டக்கூடிய இந்த மார்க்கத்தை நாங்க கடைபிடிப்போம் நீங்க எதிர்பார்க்கறீங்க? அல்லாஹ் எங்களை காப்பாத்திட்டாம்ல, காப்பாத்திட்டான்னு உணர்ந்து நாங்க இருக்கிறோம். அப்ப எங்களை மார்க்கத்தை விட்டு வெளியே வான்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்? நாங்க வெளியே வந்துருவோமா? அப்ப இந்த இந்த வார்த்தை இருக்குல்ல, இது உண்மையிலேயே ஒரு ஆழமான ஈமானிய உறுதியை குறித்து பேசுகிற ஒரு வார்த்தை. இது ஷுவைப் நபி மட்டும் பேசல, வரலாற்றில் பல பேர் இப்படி பேசியிருக்கிறாங்க. யாரெல்லாம் பேசியிருக்கிறாங்க அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன்ட்ட போய் தாவா செய்யறாங்க, ஃபிரௌன் நிராகரிக்கிறான். அப்ப அற்புதத்தை பார்த்த உடனே இது சூனியம், இது பொய், நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சூனியக்காரர்களை எல்லாம் கொண்டு வந்து ஒரு விழா நாளில் போட்டி போட வைக்கிறான். சூனியக்காரர்களையும் மூசா நபி வெல்லுகிறார். ஏன்னா சூனியக்காரர்கள்ட்ட இருந்து பொய், மூசா நபி கிட்ட இருந்தது இறைவனின் அற்புதம், இறைவனின் அற்புதம் வெல்லுது. இப்ப இந்த இடத்துல வந்து என்னன்னா, மூசா நபியை போட்டியில் எதிர்கொண்ட சூனியக்காரர்கள் ஹர்ரு சுஜ்ஜதன், அவர்கள் சுஜூதிலே விழுந்து விட்டார்கள். விழுந்து என்ன சொல்றாங்க? அதாவது நாங்கள் ஹாரூனுடைய மூசாவுடைய கடவுளை ஏற்றுக்கொண்டோம். பி ரப்பி ஹாரூன ஓ மூசா, ஹாரூனுக்கும் மூசாவுக்கு யார் கடவுளை யாரும் தெரியாது. இந்த மக்களுக்கு யார் கடவுளா இருந்தாலும் சரி, ஏன்னா இது சாதாரணமா நடக்காது. அதனால் நாங்கள் இந்த கடவுளை ஏற்றுக்கொள்கிறோம் என்று அந்த கடவுளை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்போ ஃபிரௌன் வைத்த வாதம் இதே வாதம். ஃபிரௌன் என்ன வாதம் வைக்கிறான் தெரியுமா? நீங்க பழைய மார்க்கத்துக்கு வந்துருங்க, நான் கூப்பிட்டதுனால தானே நீங்க சூனிய கலையை கற்றுக்கொண்டு கொண்ட நீங்கள் மூசா நபி எதிர்கொள்வதற்கு வந்தீங்க. அப்ப என்ன விட்டுட்டு நீங்க எப்படி நீங்க அந்த மார்க்கத்துக்கு போகலாம்? ஒழுங்கா உங்கள் மார்க்கத்தை விட்டு நீங்கள் திரும்பி என் மார்க்கத்துக்கு வரணும். வரலைன்னா மாறுகால் எடுத்துருவேன், ஒரு பக்கம் கை எடுத்தனா ஒரு பக்கம் கால் எடுத்துருவேன், உங்களை பேரிச்சை மரத்தினுடைய பாகங்களில் சிலுவையில் அறைந்து விடுவேன் அப்படின்னு அவன் மிரட்டுறான். அப்ப இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்க, அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு பல வருடங்களாகி மார்க்க பற்றோட பல மார்க்க சொற்பொழிவெல்லாம் கேட்டு ஈமானிய உணர்வு இப்படிலாம் வளர்க்கல. அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஃபிரௌனுடைய மிரட்டலை பார்த்து விட்டு சொன்னாங்க, ஃபக்தி அந்த கால், நீ என்ன தீர்ப்பளிக்க வேண்டுமோ தீர்ப்பளித்துக் கொள், இன்னமா தக்கதி ஹாதிகள் ஹயாத்தி துன்யா,
நீ தீர்ப்பளிக்க போவதெல்லாம் உலகத்தில் தீர்ப்பளிப்ப, நீ மறுமையில வந்து தீர்ப்பளிக்க போற. அதனாலதான் நான் அந்த மார்க்கத்தை விட்டு வெளியே வர மாட்டேன். நீ கையை விட்டு காலை விட்டு உயிரை எடு, நான் மார்க்கத்தை விட்டு வெளியேற மாட்டேன் அப்படின்னு அன்றைக்கு சூனியக்காரர்கள் பதிலளித்ததாக திருக்குர்ஆன் பேசுது. அப்ப இதே வார்த்தையை தான் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சமுதாய மக்கள் மத்தியில அவர்கள் பேசுகிறார்கள். உங்க மார்க்கத்தை நாங்க வெறுத்துட்டோம், எந்த அடிப்படையில் உங்க மார்க்கத்தில் எங்களை நீங்க சேர்க்க நீங்க பாக்குறீங்க, நாங்க உங்க மார்க்கத்தோடு இணைய மாட்டோம் அப்படிங்கறத அவங்க தெள்ள தெளிவாக சொல்லக்கூடிய செய்தி நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்து ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் இந்த விதத்தில் பாதிக்கப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள். நல்லா சொல்றான். எப்படி? எந்த பொழுது, அது எந்த நேரத்தில் அல்லாஹ் அழித்தான்? அதாவது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் மட்டும் இல்லை, எந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழித்தாலும் ஒரு ரெண்டு நேரம் இருக்கு. ஒன்று இரவு நேரம், இன்னொன்று காயில் என்று அழைக்கப்படுகிற முற்பகல் நேரம். இந்த ரெண்டு நேரத்துல தான் அல்லாஹ் என்ன செய்வான, ஒரு சமுதாயத்தை அழிப்பான். அதே தான் இங்கேயும் அல்லாஹ் செஞ்சிருக்கிறான். லூத் நபியை அனுப்பும் போது கூட நீங்கள் இரவு நேரத்தில் புறப்படுங்க, இந்த சமுதாயம் அழிய போகுது, நீங்க கிளம்புங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அது வேற வேற வசனங்கள்ல வருது. அப்ப எல்லா சமுதாயத்தையுமே அல்லாஹ் அழிக்கும் போது அதுக்கு ஒரு நேரம் வச்சிருக்கிறான். ஒன்று இரவு அல்லது பகலின் ஆரம்ப நேரத்தில் அந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழிப்பான். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காலல் மலவு அல்லதீன கஃபரு மின் கௌமிஹி, அந்த சமுதாயத்துடைய இறை மறுப்பாளர்களான பிரமுகர்கள் சொல்லுகிறார்கள், ல இனித்தபாத்தும் ஷுஐபன், இந்த ஷுஐபை நாங்கள் பின்பற்றினால், நீங்கள் பின்பற்றினால் இன்னக்கும் இதல்ல ஹாசிரும், நீங்கள் எல்லாம் நஷ்டம் அடைஞ்சிருவீங்க. இவர் பேச்ச கேட்காதீங்க. இவங்க எந்த நஷ்டத்தை பேசுறாங்க தெரியுமா? மறுமை நஷ்டத்தை அவங்க பேசல. எந்த நஷ்டத்தை பேசல? ஏன்னா மறுமைன்னு ஒண்ணு நம்பினால இவன் நஷ்டத்தை பத்தி பேசணும். இவன் தான் மறுமையை நம்பலையே. ஷுஐபை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் நஷ்டம் அடைவீர்கள், பொருளாதார நஷ்டத்தை பத்தி பேசுறோம். இவர் சொன்ன மாதிரிலாம் வியாபாரம் பண்ண காசு பணம் கிடைக்குமா? மக்கள்கிட்ட நியாயமா நடந்த எங்க காசு பணம் கிடைக்கும்? பணத்துல சம்பாதிக்கணும், நம்ம நஷ்டம் இல்லாத வியாபாரத்தை தொழிலை நடத்தணும், இவரை பின்பற்றாதீங்க, இவர் பேச்ச கேட்காதீங்க அப்படின்னு அந்த மக்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக பேசும்போது அல்லாஹ் சொல்றான், ஃபஅகதத்துஹும் ரஜ்ஃபா, அந்த சமுதாயத்தை அல்லாஹ் பூகம்பத்தை கொண்டு பிடித்தான். ஃபஅஸ்பஹு ஃபீ தாஹிரிஹிம் ஜாஸிமின், அவர்கள் தங்களுடைய அதிகாலை பொழுதில் தங்கள் வீடுகளில் அவர்கள் மாண்டு கடந்தார்கள் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சமுதாயத்தினுடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்லுகிறான். தொடர்ச்சி அல்லாஹ் பேசுறான் பாருங்க. அல்லதீன கذبوا ஷுஐபன் கஅன்லம் யக்னவ் ஃபீஹா, அல்லதீன கذبوا ஷுஐபன் கானூ மினல் ஹாசிரின், யார் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொய்யர் என்று கருதினார்களோ அங்கே வசிக்காதவர்களை போன்று அவர்களை அல்லாஹ் ஆக்கி விட்டான். அவங்களை அல்லாஹ் அழிச்சேங்கிறத எப்படி சொல்றாங்கன்னா, இந்த பூமிக்கு உங்க சம்பந்தமே இல்லாத மாதிரி அவங்களை அழிச்சிட்டோம். அவங்களை யாருமே இந்த பூமிக்கு சம்பந்தம் கொண்டவர்கள் சொல்லவே முடியாது. இந்த வரலாறு இல்லாத அழிவுன்னு அர்த்தம். ஒரு சமூகம் வரலாறு காணாத அழிவு அழியுதுன்னு வைங்க, ஒரு பெருங்கொண்ட ஒரு இன அழிவாக மாற்றப்படுமே. ஆனால் இந்த சமுதாயம் இங்க இருந்துச்சுங்கிறதுக்கு பேர் சொல்ற ஒரு கூட்டமாக இருக்கணும். அப்படி ஒரு சூழலை உருவாக்கல. இவர்கள் இங்கு வாழ்ந்தார்கள் என்பதற்கு சுவடில்லாத வகையில் அந்த சமுதாயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழித்து அவர்களை அல்லாஹ் நஷ்டமடையவர்களாக ஆக்கினான். இப்ப இந்த மக்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து என்ன சொன்னாங்க? இவரை பின்பற்றினா நீங்க நஷ்டமடையணும். இவங்க பொருளாதாரத்தை பத்தி பேசுறாங்க. இவர் சொல்ற மாதிரி வியாபாரம் பண்ணா தொழில் பண்ணா காசு பணம் சேர்க்க முடியாது, நஷ்டம் அடைஞ்சிருவோம். இப்ப அல்லாஹ் இந்த சமுதாயத்தை அழிச்சிட்டு சொல்றான், உண்மையில நஷ்டம் அடைஞ்ச நீதான், அவர் பேச்ச கேட்காதனால் நீ மறுமையில நஷ்டம் அடைந்து விட்டாய் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்து அல்லாஹ் ஆண்களுக்கான கேள்வி. ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் ரெண்டு காரியத்தை கொண்டு பிடிப்பான். எந்த சமுதாயமா இருந்தாலும் சரி ஒரு ரெண்டு காரியத்தை கொண்டு பிடிக்கிறான். ஏன் பிடிக்கிறான்? காரணத்தையும் சொல்லுங்க, அது என்ன ரெண்டு காரியம் சொல்லுங்க. எந்த சமுதாயமாக இருந்தாலும் இரண்டு காரியங்களை கொண்டு அல்லாஹ் பிடிப்பான். ஏன் பிடிக்கிறான்? இறையச்சம். அதை விட வேற ஒரு அழகான வார்த்தை இருக்கு இல்ல, இறையச்சம், இறை அஞ்சு, அதெல்லாம் வந்து பொருத்தமான ஒரு வார்த்தை. ஆனா இதை விட அல்லாஹ் சொல்ற வார்த்தை இதை விட பொருத்தமா இருக்கு. படிப்பினைக்காக இல்ல, இல்ல
நீங்க சொன்ன எல்லா காரணமும் உண்டு, அது இல்லாமலாம் கிடையாது. ஆனா அல்லாஹ் இங்க பயன்படுத்துற வார்த்தை ஒரு அழகான வார்த்தை. ரெண்டை கொண்டு சோதிச்சான். எதுக்கு சோதிச்சான்? பணிந்து நடப்பதற்காக. அதாவது நீங்க சொன்ன படிப்பினை, நம்பிக்கை கொள்வது, இறையச்சம், இதெல்லாம் உள்ளடங்கிய ஒரு வார்த்தை தான் பணிவு. அல்லாஹ் சொல்றான், ஒமா அர்சல்னா ஃபீ கரியத்தி மின் நபியின், எந்த சமுதாயத்திற்கு நாம நபி அனுப்பினாலும் இல்லா அகதுனா அகலகா பில் பஅஸாயி வ தர்ராயி, அந்த சமுதாயத்துக்கு நோயையும் கொடுப்போம், வறுமையும் கொடுப்போம். இப்படிதான் பிடிப்போம். ஏன் பிடிக்கிறோம்? லஅல்லஹும் யல்தர்ரஊன், அவர்கள் பணிந்து நம்மிடத்தில் வர வேண்டும் என்பதற்காக. பணிவை காட்டணும். அல்ல நீ தான் கேது, உன்னை விட்ட வழி இல்லை அப்படின்னு எல்லாரும் பணிவோட வரணுங்கிறதுக்காக நபி அனுப்பிட்டு அல்ல எதையும் சேர்த்து அனுப்புவானா? நோயை அனுப்புவான். நபியை அனுப்பிட்டு வேற எதை அனுப்புவான்? வறுமையை அனுப்புவான். வறுமையை அனுப்புவானா விதவிதமா அனுப்புவான். இப்ப ஃபிரௌனுக்கு மூசா நபி அல்ல அனுப்புறான். மூசா நபியை அனுப்பிட்டு அல்ல அங்க என்ன பண்ணான் தெரியுமா? வறுமையை கொடுத்தான், வித்தியாசமா கொடுத்தான். வெட்டுக்கிளியை அனுப்பினான். வர்ற வெட்டுக்கிளிகள் என்ன செய்ததுன்னா எல்லா தானியங்களையும் சாப்பிட ஆரம்பிச்சது. தானிய பற்றாக்குறை ஏற்படுது, வறுமை வருது. தண்ணீரை ரத்தமாக மாற்றுகிறான். அதிகமான தவளைகளை உருவாக்குறான். தலையிலிருந்து வர பேன் இருக்குல்ல, நமக்கெல்லாம் பேன் ஒரு சில பேர் பேன் கொட்டுற அளவுக்கு இருக்கும். ஊர் முழுக்க அப்படியான சூழலை உருவாக்குறான். எல்லா இடத்திலும் நோய் பரவுது, வறுமை இருக்கு. வறுமை பிரச்சனைன்னு பார்த்தா நோய் பெரிய பிரச்சனையா இருக்கு. நோயை தீக்கலான்னு பார்த்தா பசியை தீக்க முடியலன்ற மாதிரி அந்த சமுதாயத்தை கடுமையான புடியில போட்டு அடிச்சான். எதுக்கு அடிச்சான் தெரியுமா? நீ திருந்து இப்பமாவது வந்துருங்கிறதுக்கு. மூசா நபியை நீ ஏத்துக்கிட்டேன்னு வந்துட்டேன்னா இந்த வறுமையை நான் நீக்கிடுவேன்ட்டான். வறுமை நீக்கணும்னா நீ மூசா நபியை பேச்ச கேளு. உன்னுடைய நோய் நீங்கணும்னா மூசா நபி பேச்ச கேளு. நீ எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் ஏத்துக்க மாட்டேன்ட்டான். பணியவே மாட்டேன்னு சொன்ன ஒரு கொடியவனாக அல்லாஹ் திருக்குர்ஆனில் அடையாளப்படுத்துவது இந்த ஃபிரௌனை தான். அப்ப அல்லாஹ் ஒரு சமுதாயத்திற்கு ஒரு நபியை அனுப்புவானே ஆனால் அல்லாஹ் அந்த நபியை அனுப்புவதோடு நோயை தருவான், வறுமையை தருவான், எண்ணிலடங்காத கஷ்டத்தை தருவான். அதெல்லாம் தரது எதுக்காக தரான் அப்படின்னா நம்ம பணிய வேண்டும். இந்த பணிவு தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரதானமாக அடியார்கள்ட்ட அல்லாஹ் எதிர்பார்ப்பது. அல்லாஹ்வுடைய வேதம் திருக்குர்ஆனில் சூரா பக்கராவுல ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்க. சொல்லிட்டு அடுத்து சொல்றான் பாருங்க, வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷியீன், இது எல்லாராலையும் பட முடியாதுங்க. தொழுகை எல்லாருக்கும் வராது, பொறுமை எல்லாருக்கும் வராது. பணி உடையவர்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும். பணி உடையவர்களை தவிர மற்றவர்களுக்கு தொழுகையும் பாரம், பொறுமையும் பாரமாகத்தான் இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அடியார்களாகிய நம்ம கிட்ட இருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கிறது தெரியுமா? ஈமான் அப்படிங்கறதோட சேர்த்து இறையச்சம் என்பதோடு சேர்த்து அல்லாஹ் எதிர்பார்ப்பது நீ பணிஞ்சு வாங்கணும். நான் பெரிய ஆளா அல்லாஹ் பெரிய ஆளான்னு நீங்க வரக்கூடாது. அப்படி வந்தா நீ அழிவைத்தான் சந்திப்பேன். அல்லாஹ் தான் என்னைக்கும் பெரியவன், நான் ஒண்ணுமே கிடையாது. இந்த பணிவை நாம என்னைக்கெல்லாம் கைவிடுறோமோ அது அல்லாஹுக்கு எதிராக நடத்தப்படுகிற யுத்தமாகத்தான் இஸ்லாம் அதை பார்க்குது. ரசூலுல்லாஹ் எவ்வளவு பெரிய பணி உள்ளம் கொண்டவர் தெரியுமா? நபிகள் பெருமகனாருடைய பணி உள்ளங்கிறது மகத்தான ஒரு காரியம். ஆனா அல்லாஹ் அதையே இதுவே காணாதுங்கிற அளவுக்கு பேசுறான். சூரா நஸ்ர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான் பாருங்க, இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய வெற்றி வரும்போது, வராய் தன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவாங்க. 21 வருஷம் ஓடிருச்சு, இது வரைக்கும் வராத கூட்டம் இனி வருங்கிறான்ல. 21 ஆண்டுகளாக நீங்க யுத்த காலத்தை பார்த்துட்டீங்க, இதுவரைக்கும் அந்த பிரச்சனை அப்படிலாம் இருக்காது. இப்ப மக்கள் சாரை சாரையாக வருவாங்க. சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்லணும்? சந்தோஷப்படுங்கன்னு சொல்லணும்ல. ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கான தவ்வாபா, நீங்கள் அல்லாஹ்வை புகழுங்கள், அல்லாஹ்வை துதியுங்கள், நபியே அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தேடுங்க. இந்த கூட்டம் யாரை கொண்டு வருது? உங்களை கொண்டு வருதா? நீங்க கூட்டம் வந்த கூட்டமா? உங்களால வந்துச்சுன்னா முத வருஷமே வந்திருக்கணும், 21 வருஷம் ஆகக்கூடாது. இது என்னால வந்த கூட்டம்னு அல்லாஹ் காட்டுறான். பணிவை வெளிப்படுத்துங்க, இந்த கூட்டம் உங்களால வரல அப்படின்னு அல்லாஹ் உணர்த்தணும். இந்த வசனம் அருளப்பட்டதுல இருந்து ரசூலுல்லாஹ் வஃபாத் வரைக்கும் சுஜூதுல ஓதுன, இதுக்கு முன்னாடி ஓதுன துவா விட்டுட்டாங்க. என்ன ஓதுவோம் நம்ம? சுபஹான ரப்பியல் அலா. ருக்குல என்ன ஓதுவோம்? சுபஹான ரப்பியல் அலீம். அது ஓதணும், தப்பு கிடையாது. இந்த வசனம் வந்தோட ரசூலுல்லாஹ் அதை விட்டுட்டாங்களாம். இன்னொரு துவா சுபஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர்லி, அது இந்த அத்தியாயத்திற்கு விளக்கமாக வந்த துவா. சுபஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர்லி. 3 விஷயம். அல்லாஹ் சுபஹான், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்லாஹ்வே மன்னிச்சிரு. 3 விஷயம் வருதா? அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு, அல்லாஹ் தான் சுபஹான்,
அல்லாஹ்க்கு தான் எல்லா புகழ், அல்லாஹ்ட்ட நபியை நீ மன்னிப்பு தேடுங்கறான். அது அப்படியே ரசூலை எதை கொண்டு வராங்க? சுஜூதுல உள்ள துஆவாக மாற்றுகிறார்கள், ருக்கூல உள்ள துஆவாக மாற்றுகிறார்கள். நபிகள் பெருமகனார் எவ்வளவு பெரிய பணிவை அந்த நேரத்தில் வெளிப்படுத்துறாங்கன்னா, மக்கா வெற்றி வருது. உண்மையிலேயே ஒட்டுமொத்த அந்த அரபு தேசமே மூக்கு மேல விரல வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வெற்றி அது. ஏன்னா ரசூல் அங்க வந்து சண்டை போட்டுலாம் கிடைக்கல, அத்தனை பேர் சரணடைஞ்சிட்டாங்க. அபூ சுஃபியானுடைய தலைமையில மொத்த கூட்டம் சரணடைஞ்சிருச்சு. மக்காவை எடுத்துக்கங்க, காபாவை எடுத்துக்கங்க, எங்களை விட்டுருங்க. அவன் நினைச்ச சண்டை போட்டிருக்கலாம், ஆனா சண்டை போட முடியாத அளவு கூட்டம் வந்துட்டார். அதனால் அந்த மக்கள் அத்தனை பேரும் அடிபணிந்தார்கள். இப்ப ரசூலுக்கு எவ்வளவு பெரிய கெத்து வரணும் தெரியுமா? நியாயமா யதார்த்தமா யோசிச்சா, இந்த ஊர்ல இருந்து என்ன விரட்டினீங்க, 8 வருஷத்தை திரும்பி வந்துட்டேன், ரத்தம் சிந்தாம கத்தியை எடுக்காம இதே ஊர் எனக்கு திருப்பி கிடைச்சிருச்சு. எவ்வளவு பெரிய மமதை வரும் தெரியுமா? ஒருத்தன் போட்டி போட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டாலும் அவனை கையில பிடிக்க முடியல. ரசூலுல்லாஹ்க்கு சொந்த தேசம் கிடைச்சிருக்கு, எந்த ரத்தம் சிந்தாமல் கிடைச்சிருக்கு. ரசூலுல்லாஹ்க்கு பெரிய மமதை வந்திருக்க வேண்டிய நேரம். ஆனா அல்லாஹ் முன்னாடி உணர்த்துறான், வரக்கூடாது, ரசூலுல்லாஹ்க்கு வராது, வரவும் கூடாதுன்னு அல்லாஹ் உணர்த்துறான். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மக்காக்குள்ள என்ட்ரி ஆகும்போது ஒட்டகத்துக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி குனிறாங்க ரசூலுல்லாஹ். தாடியினுடைய முடி ஒட்டகத்தினுடைய திமிழ்ல படுற அளவுக்கு குனிறாங்க. யாரை கொண்டு இந்த வெற்றி? அது அல்லாஹ்வை கொண்டு. என்ன கொண்டு கிடைக்கல, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. ரசூலுல்லாஹ் உள்ள வரும்போதே சில வார்த்தையை ஓதுறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா வ நஸர அப்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா. அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை, அவன் தனித்தவன், அவன்தான் தன் அடியாருக்கு உதவி செய்தான். எனக்கு உதவி செஞ்சது யாரு? அல்லாஹ். நான் உதவி செய்ய மாட்டேன், அல்லாஹ் கையை விரிச்சிட்டாம்னா அந்த வெற்றி எங்களுக்கு கிடைச்சிருக்காது. அவன் தனித்து நின்று படைகளை வெற்றி கொண்டான். நாங்க வெற்றி பெறல, நாங்க அஹ்ஸாப்ல வெற்றி பெறல, நாங்க பத்ர்ல வெற்றி பெறல. யார் வெற்றி பெற்றது? அல்லாஹ் வெற்றி பெற்றான், அவன் தான் வெற்றி அடைந்தான். அப்படிங்கிற அந்த பணிவை உண்மையில இந்த இடத்துல இது மாதிரியான வெற்றி எல்லாம் உலகத்துல எந்த மனுஷனும் அடையல. இது மாதிரியான பணிவை உலகத்தை எந்த அரசனும் வெளிப்படுத்தல. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அவ்வளவு பெரிய பணிவை வெளிப்படுத்தினார்கள். அல்லாஹ் அடியார்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறது இந்த பணிவை தான். அப்ப இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் பணிந்து வரணுங்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு நாம வறுமையை கொண்டும் நோயை கொண்டும் உங்களை நாம பிடித்தோம் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய செய்தி நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்த கேள்வி பெண்களுக்கானது. எதில் நீங்கள் அச்சமற்று இருக்கிறீர்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் இதுல இன்னொரு வார்த்தை பயன்படுத்துறான். இதுல நீங்க அச்சமற்று இருக்கிறீங்களான்னு கேட்கிறான் அல்லாஹ்வுடைய. அப்ப அந்த வசனத்தை முழுசா சொல்லுங்க. முக்கியமான வார்த்தை தான் வந்துருச்சு. அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழு மனித குலத்திற்குமான ஒரு எச்சரிக்கை இதுல சொல்றான். இது வந்து காஃபிர் மட்டும் பயப்படணும், முஸ்லீம் நீங்க பயப்பட வேண்டாம் அப்படி பேசல. முகமது நபியுமே இதுக்கு பயப்படணுங்கிறான். எல்லாரும் இதுக்கு பயந்துருங்கிறான். என்ன பத்தி பேசுறான்? அஃப அமீனு மக்கர் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய சூழ்ச்சியை பத்தி உங்களுக்கு பயம் இல்லையான்னு கேட்கிறான். அல்லாஹ்வுடைய சூழ்ச்சியை பற்றி உங்களுக்கு பயம் இல்லையா? அப்ப அல்லாஹ் என்ன செய்வான்? சூழ்ச்சி செய்வான். சூழ்ச்சினா என்னங்கிற விளக்கம் பின்னாடி வரும். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபலா யமனு மக்கரல்லாஹி இல்லல் கௌமுல் ஹாசிரும். நஷ்டவாளி தான் பயப்பட மாட்டான். எவன் மறுமையில நஷ்டம் அடைய இருக்கிறானோ அவன் பயப்பட மாட்டான். அவன் அல்லாவின் சூழ்ச்சியை பத்தி அவனுக்கு கவலையே கிடையாது. மற்ற எல்லாருமே அல்லாவின் சூழ்ச்சியை நினைத்து பயப்படுவார்கள். இந்த நபி உட்பட, நபிமார்கள் உட்பட எல்லா நல்லோர்கள், எல்லா ஈமான் கொண்டவர்கள், அத்தனை முஸ்லிம்களுமே எதுக்கு பயப்படுவாங்க? அல்லாஹ்வுடைய சூழ்ச்சிக்கு பயப்படுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்தில் பேசுறான். பொதுவா சூழ்ச்சிங்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல, இந்த மக்கருங்கிற வார்த்தை, இது வந்து அல்லாஹ் தனக்கு தானே பல இடத்துல நினைவுபடுத்துறான். மக்கரு ஓ மக்கர் அல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரின், இப்படி குர்ஆன்ல ஒரு ஆயத்து வருது. அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள், அல்லாஹும் சூழ்ச்சி செய்தான். சூழ்ச்சி செய்பவர்கள் ஆகச் சிறந்தவன் யாரு? அல்லாஹ், நான் தான் அப்படின்னு அல்லாஹ் தன்னை பத்தி பேசுறான். சூழ்ச்சிங்கிறது இருக்குல்ல, இந்த வார்த்தை வந்து என்ன, பலகீனமானவன் செய்யற ஒரு காரியம். இந்த வார்த்தைக்கு நேரடி அர்த்தம், எனக்கு பலம் இருக்கு, எனக்கு ஒரு எதிரி இருக்கிறான், நான் ஏன் மறைஞ்சவனை அடிக்கணும்? நான் பலம் உள்ளவன் இல்ல. பலம் உள்ளவன் என்ன செய்வான்? நேரடியா போய் அடிப்பான். யாரு சூழ்ச்சி செய்வான் தெரியுமா? நம்மளால அவனை நேரடியாக அடிக்க முடியாது. அவன் பெரிய ஆள் பலம் கொண்டவன், அதிகார பலம் கொண்டவன், பண பலம் கொண்டவன், நேரடியாக போனா நம்மளை தூக்கி அடிச்சிருவான். நம்ம அவனுக்கு சூழ்ச்சி பண்ணுவோம்.
அப்படின்னு நம்ம அவனுக்கு மறைமுகமாக போய் அவனுக்கு ஏதாவது கேடுகளை செய்வோம். இதுக்கு பேர் தான் சூழ்ச்சி. சூழ்ச்சியை பலமானவன் செய்ய மாட்டான், பலகீனமானவன் செய்வான். இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல பல இடத்துல சொல்றான், நான் சூழ்ச்சி பண்றேங்கிறான். சூழ்ச்சி பண்றேன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இது உண்மையிலே செய்யற சூழ்ச்சிங்கிறது இல்லை. நீ எதை இறைவனுக்கு எதிராக செய்யறியோ அதை அல்லாஹ் அப்படியே திருப்பி விட்டுருவான். இறைவனுக்கு எதிராக ஒரு காரியத்தை நீ செஞ்சேன்னா அது அப்படியே திருப்பி வரும். அதான் அல்லாஹ் சொல்றேன், நீ சூழ்ச்சி செய்த நானும் உன் சூழ்ச்சி உனக்கு திருப்பி செஞ்சாங்க. நீ எதை செய்யறியோ அதை திருப்பி அல்லாஹ் தருவான். இது அல்லாஹ்வுடைய பொதுவான ஒரு தன்மை என்று குர்ஆன் பேசுது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, ஃபிரௌன் என்ன செய்யறான் அப்படின்னா, அவனுடைய ஆட்சி காலத்துல அவனும் சரி அவனுக்கு முந்தையவர்கள் மூதாதையர்கள் செய்த ஒரு கலாச்சாரம், ஆம்பளை பிள்ளை பிறந்த கொன்னுட்டான். அதுக்கு அவன் ஒரு காரணம் வச்சிருந்தான். அவன் ஒரு சூழ்ச்சி பண்றான் பாருங்க. நம்ம இங்க ஒரு பெருங்கொண்ட கூட்டம் பணி சிறைகளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறோம். இந்த அடிமைப்பட்டு கடக்கக்கூடியவர்கள்ல ஒரு 4 ஆம்பளைல எந்திரிச்சு அவன் நாளைக்கு வளர்ந்து வாலிபனா இருக்கும்போது புரட்சி கழகம்னு உருவாக்கி மக்களை எல்லாம் கொடியை தூக்க வச்சு எனக்கு எதிராக திரும்பிட்டோம்னு நம்ம செத்தோம், நம்மளை கொன்றுவாங்க. அப்ப யாருக்கு இந்த தைரியம் பொதுவா வரும்? ஆண்களுக்கு வரும், பெண்களுக்கு வராதுன்னு இல்லை. அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு ஆண் தேவை. புரட்சி செய்வதற்கு வழிகாட்டுவதற்கு யார் வேணும்? ஒரு பெண்ணால செய்ய முடியாது. புரட்சியில கூட நிக்கலாம், வழிகாட்டுகிற இடத்துல ஒரு பெண் ஒருபோதும் வர முடியாது. அப்ப இதை யோசிச்சு அவன் என்ன பண்றான் தெரியுமா? ஆம்பளை பிள்ளை எல்லாம் கொள்ளுட்டான். இந்த சமுதாயத்துல இருந்து ஒருத்தன் வந்தாம்னா அவன் எனக்கு ஆபத்தை மாறிடுவான், எல்லாரையும் கொண்டு. இனி இந்த சமுதாயத்தை ஆம்பளை பிள்ளை பெறக்கூடாது. வேற சமுதாயத்தில் உள்ள ஆம்பளை வந்து கல்யாணம் முடிக்கட்டும், புள்ள பிறக்கட்டும், பொம்பளையாத பிறக்கணும், யார் பிறக்கூடாது? ஆம்பளை பிறக்கூடாது. ஆம்பளை பிறந்தா கொண்டுருங்க அப்படிங்கிற சட்டத்தை உருவாக்கணும். எதுக்கு பயந்து உருவாக்கணும்? யாராவது பிறந்தாலும் பிறந்துருவான், திடீர்னு நாளைக்கு வளர்ந்து வந்து நமக்கு எதிராக சட்டையை பிடிச்சா என்ன செய்யறது அப்படின்னு பயந்தான். இவன் எதுல பயந்தானோ அதுலதான் அல்லாஹ் ஆப்பே வச்சான். பெரிய பிரம்மாண்டமான பேர் இழப்பை ஏற்படுத்தியது அவன் பயந்ததுல தான் வச்சான். அதே சமுதாயத்துல ஒரு குழந்தைய கொண்டு வந்தான், ஒரு ஆண் பிள்ளையை கொண்டு வரான். கொண்டு வந்ததை என்ன அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த தாய்கிட்ட வளர வைக்கல, நீ தானே ஆம்பளை பிள்ளைக்கு பயந்த, நீயே வளருன்னு கொண்டு வந்து கையில சேர்க்கிறான். எவ்வளவு பெரிய சூழ்ச்சி பாருங்க. இவன் இதை யோசிச்சு கூட பார்க்கல. எங்க இருக்கிற பிள்ளை மூல முடுக்கல உள்ள பிள்ளையெல்லாம் தேடி கொண்டவன் தான் வீட்டுக்கு ஒரு பிள்ளை வந்திருக்குத, இந்த பிள்ளை ஏன் உடனும் கொன்றுவன்ற சிந்தனை அவனுக்கு வரல. அல்லாஹ் சொல்றான், ஃபிரௌனும் ஹாமானும் அவனுடைய கூட்டத்தாரும் தப்பு கணக்கு போட்டுட்டாங்கிறான். அவன் மற்ற நேரத்துல தெளிவா யோசிச்சான், எதுல தெளிவா யோசிக்கல? அத்தனை பிள்ளைய கொன்னோம், இந்த ஒரு பிள்ளை என்ன பண்ணிட போகுதுன்னு நினைச்சான். அவ்வளவு பிள்ளைய கொண்டுட்டோம், இது நம்ம வளர்ப்புல வளருது, எப்படி நமக்கு எதிராக நடக்கும் நினைச்சான். ஆனா இதே பிள்ளைய தூதராக்கி மறுபடியும் ஃபிரௌனுக்கு எதிராகவே கொண்டு வந்து அல்லாஹ் நிறுத்தணும். இவன் எதை சூழ்ச்சி செய்தானோ அதுலயே அல்லாஹ் திருப்பி சூழ்ச்சி செய்தான். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடு. ரசூலுல்லாஹ்வை நீங்க எடுங்க, 13 ஆண்டு காலம் அடி உதைகளுக்கு ஆளாக்கப்பட்டு சொற்பமான மக்கள் இஸ்லாத்தை தழுவி வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ரசூலுல்லாஹ்க்கு மக்கா விட்டு போற விருப்பமே கிடையாது. இங்கனே இருப்போம், தாவா செய்வான், அடிப்பட்ட பிரச்சனை இல்லை, இப்படி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இந்த மக்களுக்கு அதிகமான பயத்தையும் வேதனையும் கொடுத்து எப்படியாவது மார்க்கத்தை விட்டு விரண்டு வந்துருவாங்க அப்படின்னு நினைத்து அபூ ஜஹல், அபூ லஹப், உத்துபா, ஷைபா, உமையா இவங்க நெருக்கடி கொடுக்கறான். ரசூலுல்லாஹ் மக்கால இருந்து மதீனாக்கு போறாங்க. நேத்துக்கு வரைக்கும் திருப்பி அடிக்காதவர் இன்னைக்கு திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டார். பத்ர் யுத்தம் அவர் கை ஓங்குது, உஹது யுத்தம் கை ஓங்குது, அகல் யுத்தம் கை ஓங்குது, இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வளர ஆரம்பிக்குது. இங்க இருந்திருந்தா கூட இப்படி வளர்ந்துருப்பாரோ என்னவோ தெரியாது. உண்மைதானே? ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டம், அது எப்படி அவனுடைய கணக்கு எப்படி அது வேற. ஆனா யதார்த்தமா யோசிச்சா ரசூலுல்லாஹ் மக்கால இருந்து 13 வருஷம் இருந்து அந்த வளர்ச்சி வரலையே, 8 வருஷத்துல வளர்ச்சி வருது. இவன் என்ன நினைச்சான்? ஊரை விட்டு விரட்டிட்டா இவரை நம்ம வென்றலாம்னு நினைச்சான். இவன் ஒரு சூழ்ச்சி போடுறான். அல்லாஹ் ஒரு சூழ்ச்சி வலையை பின்னி கொண்டு வந்து சேர்த்தது எப்படி? அதே மக்கா நகரத்திற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களை அரசராக கொண்டு வந்து வைக்கிறான். நபியினுடைய பெரிய ஆசை என்னது? மக்கால வாழ்ந்தா போதும். அல்லாஹ் என்ன செய்யறான்? என்ன வாழ கேட்கிறீங்க, உங்களை நான் ஆள வைக்கிறேன்னு கொண்டு வந்து சேர்த்துட்டான். அல்லாஹ் அவர்களும் சூழ்ச்சி செய்வார்கள், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்வான். இந்த இறைவனின் சூழ்ச்சி இருக்குல்ல, இது கெட்டவங்களுக்கு தான் வரும்னு இல்லை, யாருக்குனாலும் திரும்பலாம். நம்ம அதுக்கு பயப்படணும்னு அல்லாஹ் சொல்றோம். அல்லாஹ் எப்படினாலும் எதை வேண்டுமானாலும் நமக்கு எதிராக மாற்றி அமைக்கலாம். அதனால் இறைவனுடைய காரியத்திற்கு நாம் பயந்து கொள்ளணும். நமக்கு நல்லதுன்னு நினைக்கிற காரியம் நமக்கு கெட்டதா அமையலாம், நமக்கு கெட்டதுன்னு நினைக்கிற காரியம் நல்லதா அமையலாம். அதையும் திருக்குர்ஆன் பேசுது. அல்லாஹ் சொல்றான், குத்திபா அலைக்குமுல் கிஸாசு வஹுவ குர்ஹுல் லக்கும், யுத்தம் செய்வது நீங்கள் வெறுத்த போதிலும் உங்களுக்கு கடமை. வஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும், நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம், அது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். வஅஸா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருல் லக்கும், நீங்கள் ஒன்றை நேசிக்கலாம், அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? கெட்டதாக இருக்கலாம். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன்,
அல்லாஹ் தான் அறிவான், நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள், அறிந்து கொள்ள மாட்டீர்கள். அல்லாஹ் எங்கெங்க எப்படி ஏற்பாடு பண்ணியிருக்கிறான். இது வந்து ஒரு சிலந்தி வலை மாதிரி துன்யாவினுடைய ஒவ்வொரு ஏற்பாடு, ஒவ்வொரு சின்ன காரியம் தவறாக முடியும் போது விளைவுகள் அதை விட மோசமாக அமையும். அப்ப அல்லாஹ் நம்மளை எப்படி எங்கன கொண்டு வந்து என்ன பாதிப்புல தள்ளுவாங்கிற தெரியாது. பயந்து கொண்டே தான் அந்த துன்யால கால அடி எடுத்து வைக்கும். ஒவ்வொரு எட்டு எப்படி வைக்கணும், ரப்புக்கு பயந்து கொண்டு. நமக்கு பிறக்கிற பிள்ளையே கூட நமக்கு நாளைக்கு பாதிப்பு அமையணும். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அதனை உணர்த்துறாங்க. மூசா நபி, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் ஒரு படகுல பயணிக்கிறாங்க. போகிற வேளையில சில காரியத்தை செய்யும் போது ஒரு சிறுவனை கண்டு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கொன்னுட்டாங்க. மூசா நபி கேட்கும்போது என்ன வழக்கு கொடுத்தாங்க தெரியுமா? ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், இந்த பையன் நாளைக்கு வளர்ந்து வருவான், அவங்க தாய் தந்தைக்கு அவன் பெரிய துன்புறுத்தலா மாறிடுவான். அல்லாஹ் அதை உணர்த்தினான். அந்த பிள்ளையை கொல்லும்படி அல்லாஹ்வின் கட்டளை. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கொன்றதா குர்ஆன் பேசுது. இப்ப இந்த புள்ள நமக்கு எவ்வளவு பெரிய நன்மைன்னு அந்த தாய் தந்தை நினைச்சிருப்பாங்க. இந்த புள்ளதான் அந்த தாய் தந்தைக்கு பெரிய விரோதியாக எதிர்காலத்தில் வந்திருக்கும். ஆனா அல்லாஹ் அதை ஒரு காலத்துக்கு முன்னாடி அதை என்ன பண்ணிட்டான், அந்த பிரச்சனையை உடைச்சிட்டான். நாம நினைக்கிற எல்லாமே நமக்கு நன்மையாக அமையுங்கிறது கிடையாது. நாம நினைப்போம் இந்த மணப்பெண் தான் என் வாழ்க்கைக்கு உகந்தவள், அவள் மாற்றமாக அமையலாம். அல்லது இந்த மணமகன் எனக்கு பிடிக்கவே இல்லை, என் தாய் தந்தை விருப்பம் இல்லாம கட்டி வச்சுட்டாங்க, விருப்பம் அந்த அளவுக்கு இல்ல, பெரிய நேசமெல்லாம் இல்ல, நாம இதை விடலாம் பெரிய அளவில் எதிர்பார்த்தோம், அதுல ஒருவேளை நன்மை கூட அல்லாஹ் வைத்திருக்கலாம். எதில் நன்மை வைத்திருப்பான், எது நமக்கு பாதிப்பாக அமையும் தெரியாது. அல்லாஹ்வுடைய சூழ்ச்சிக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்பதை இந்த வசனம் பேசக்கூடிய செய்தி நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்த கேள்வி ஆண்களுக்கு. ஒரு ஊரை பற்றிய செய்தி உமக்கு கூறுகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊரை பத்தி அல்லாஹ் விளக்கம் கொடுக்கிறான். எந்த ஊரை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான்? சொல்லுங்க. ஒரு ஊரை பற்றிய செய்தியை அல்லாஹ் நபிக்கு சொல்லி கொடுக்கிறான். எந்த ஊரு, என்ன விளக்கம் அது? சரி, பெண்கள் இது எந்த சமுதாயத்துக்கு முன்னாடி வந்தாங்க? ஷுவைப் நபிக்கு முன்னாடி வந்தாங்களா? அல்லாஹ் அடுத்தடுத்த வசனத்துல பேசுறான். இந்த நபிக்கு முன்னாடி வந்த ஊருன்னு இதை பத்தி பேசுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம். சரி, அதாவது திருக்குரானில் சூரா அஹ்ராஃப் 7வது அத்தியாயத்தின் 101வது வசனம். அல்லாஹ் நிறைய இடத்துல சில நபர்களை பற்றி அல்லாஹ் பேசுவான். நபிய துல்கர்னைனை பத்தி தெரியுமா அப்படின்னு நல்லா பேசுவோம். அது யாருங்கிறது ரசூலுல்லாஹ்க்கு தெரிஞ்சிருக்காது, புதுசா அல்லாஹ் பாடம் நடத்துவோம். அதே மாதிரி சில ஊர்களை, சில தோட்டவாசிகளை, கிராமத்தார்களை அல்லாஹ் பேசியிருக்கான். அல்லாஹ் அப்படி ஒரு ஊரை பத்தி பேசுறான். தில்கல் குரா நகுஸ்ஸு அலைக்க மின் அன்பாயிஹா, நபியே இந்த ஊரை பற்றிய செய்திகளை உமக்கு நாம் அறிவிக்கிறோம். வலகத் ஜாஅத்துஹும் ருசூலுஹும் பில் பையினாத், இந்த ஊருக்கு நிறைய தூதர்மார்கள் வந்திருக்கிறாங்க, நிறைய தூதர்மார்கள் கொடுத்திருக்கோம். ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கிறோம். ஃபமா கானு லியுமினு பிமா கذبு மின் கப்லு, ஆனால் அத்தனை தூதர்மார்கள் வந்த போதும் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா பொய் என்று கருதினார்கள். ஒரு நபி வராரு, பொய் நினைக்கிறான். அந்த நபி மௌத்தாய் அடுத்த நபி வராரு, இவன் பொய் நினைக்கிறான். எத்தனை நபி வந்தாலும் இவன் என்னதான் நினைக்கிறான், பொய் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். கதாலிக்க யத்பாவுல்லாஹு அலா குலூபில் காஃபிரின், இப்படித்தான் இறை மறுப்பாளர்களின் உள்ளங்களில் அல்லாஹ் முத்திரையிட்டு விடுகிறான் அப்படின்னு இந்த வசனம் பேசுது. இது எதை பத்தி பேசுது அப்படின்னு நீங்க ஆழமா சிந்திச்சா அல்லாஹ் நம்ம நபிக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கிறான். நீங்க இறை தூதர், அப்பளக்கற்ற ஒழுக்கம் உள்ளவர், தலை சிறந்த நற்பண்புடையவர். நீங்க போய் சொல்லிட்டு அபூஜஹல் கேட்பான்னு நம்பாதீங்க. நீங்க போய் சொல்லிட்டு அபூஜஹல் என்ன பண்ணிடுவான், வந்துட்டார் இறை தூதர் அப்படின்னு உடனே அல்லாஹ்க்கு சுஜூது பண்ணி உங்களுக்கு மண்டியிட்டு உங்களுடைய கட்டளைக்கு எதிர்பார்த்து நிற்பாங்க நினைக்காதீங்க. நான் பல நபி அனுப்பியிருக்கேன் ஒரு ஊருக்கு எத்தனை நபி, ஒண்ணுக்கு பின்னாடி அனுப்பிக்கிட்டே இருந்திருக்கிறேன். அந்த கூட்டம் என்ன செய்யல, ஏற்றுக்கல. கடைசியா தான் அந்த ஊருக்கு நம்ம மூசாவை அனுப்பணுங்கிறோம். அந்த ஊருக்கு வந்த கடைசி இறை தூதர் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம். அதுல இருந்த பனி இஸ்ரவேல் யூத சமுதாயம் இன்னொரு கூட்டத்தை பிரிச்சு கொண்டு போறோம். கடல் கடந்து அந்த ஊரை எகிப்து தேசத்திலிருந்து அல்லாஹ் வெளியே கொண்டு வர நிகழ்வை பார்க்க முடியுது. அப்ப அல்லாஹ் இங்க என்ன ஆறுதல் கொடுக்கிறான்னா, நீங்கள் பிரச்சாரம் செய்தால் ஏற்றுக்கொள்வார்கள் நினைக்காதீங்க.
நான் அல்லாஹ்வுடைய தூதர், சொர்க்க நரகெல்லாம் பார்த்திருக்கிறேன், 2 தடவை பயான் பண்ண இப்ப உடனே ஓடி வந்துருவாங்க பாரு, இப்படிலாம் நினைச்சு போகாதீங்க. யார் அப்படிலாம் வரமாட்டாங்க. நான் நாடணும். பல இறை தூதர்களை அனுப்பியுமே அந்த சமுதாயம் ஏத்துக்கல. ஏன் தெரியுமா அப்படின்னு நல்ல காரணம் சொல்றான். அவங்க உள்ளத்துல முத்திரை இட்டதை நான் தாங்கிறேன். அவன் ஏத்துக்க கூடாதுங்கிற மனநிலைக்கு வந்ததை நான். அவன் ஏத்துக்காதுக்கு அவன் காரணம் இல்லை, நான் காரணம். அவன் உள்ளத்துல, காஃபிருடைய உள்ளத்துல முத்திரை இட்டது நான் அப்படிங்கிறான். இப்ப என்ன பேசப்படுதுன்னா, உங்கள் பிரச்சாரத்தை கொண்டெல்லாம் இங்க யார் இஸ்லாத்துக்கு வரப்போறது இல்லை. நபி பிரச்சாரம் பண்ணிட்டாருன்னா வரமாட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அப்படி வந்தாருன்னு நினைக்கிறீங்களா? அல்ல பேசுற வார்த்தை தான். உமர் ரலியல்லாஹு அப்படி வந்தாரு நினைக்கிறீங்களா? அபூபக்கருக்கு இருக்கிற அதே அறிவு தான் அபூஜஹலுக்கு உண்டு. அப்பயும் அபூஜஹல் வரல. அபூஜஹல் அபூபக்கர் ஒரே ஊர் தானே, ஒரே மொழி தானே, உங்களை ஒரே மாதிரி தானே பார்த்தாங்க. அபூபக்கர் எப்படி பார்த்தாரோ அபூஜஹல் அப்படித்தானே முகமது பார்த்தார். எல்லாருமே ஒரே மாதிரி தானே பார்த்தாங்க. இவருக்கு தூதர் மாதிரி தெரிஞ்சது, அவனுக்கு ஏன் விரோதி மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா, இவர் உள்ளத்தை திறந்து விட்டா அல்லாஹ் அவர் உள்ளத்தை திறந்து விடலன்னு அர்த்தம். யாரை இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வரணும், யாரை இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வரவே கூடாதுங்கிற முடிவை நான் தான் எடுப்பேன், நீங்க எடுக்க முடியாது. நான் தூதர், நான் சொன்ன உடனே ஏத்துக்குவாங்க நீங்க நினைக்காதீங்க. அப்படி ஒருபோதும் நடக்காது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஒமா வஜதுனா லி அக்ஸரிஹிம் மின் அஹ்தின், அவர்களில் பெரும்பான்மையானவர்கள் தங்கள் வாக்கை பேணுவது கிடையாது. ஒ இன் வஜதுனா அக்ஸரஹும் லஃபாசிகீன், அவர்களில் அதிகமானவர்கள் பாவிகளாக இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லித் தருவதை பார்க்க முடிகிறது. இறுதியாக கேள்வி பெண்களுக்கானது. ஃபிரௌனுக்கிட்ட அனுப்பப்பட்ட அந்த இறை தூதரை குறித்தும் அடுத்தடுத்து அவங்களுக்கு மத்தியில் நடைபெற்ற உரையாடலை குறித்து சொல்லுங்க. சொல்லுங்க. சரி, இல்ல முக்கியமான வரிசையை சொல்லுங்க. முக்கியமான சில பாயிண்ட்ஸ் விட்டுட்டீங்க. சரி, 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 சரி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கான முதன்மை பணிகள் என்னங்கிறது இந்த வசனம் பேசுது. பல நபிமார்கள் அனுப்பப்பட்ட ஒரு சமுதாயம், அதுக்கப்புறம் கடைசியா நம்ம யாரை அனுப்பணுங்கிறான்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினதாக குர்ஆன் சொல்லுது. சும்ம பாஸ்னா மின் பாதிஹிம் மூசா பி ஆயாத்தினா இலா ஃபிரௌன், நம்முடைய அத்தாட்சிகளோடு ஃபிரௌன் இடத்தில் மூசாவை அதே சமுதாயத்திற்கு நாம் திரும்ப அனுப்பணும் அப்படிங்கிறோம். இதுக்கு முன்னாடி வேற நபி வந்திருக்கிறாங்க, அந்த நபியினுடைய காலங்கள்லாம் கடந்துருச்சு. அடுத்து இந்த மூசா அலைஹிஸ்ஸலாமை அனுப்பியதாக பேசப்படுது. வந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடியது, ஃபந்துர் கைஃப கான ஆகிபத்துல் முஃப்ஸிதீன், எவ்வாறு குழப்பவாதிகள் உலகத்தில் அழிக்கப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் பாருங்கள் என்று சொல்லி தான் மூசா நபி அனுப்புறான். மூசா நபியினுடைய எல்லா ஷரியத்தும் ஆரம்பத்தில் கொடுக்கப்படலை. முதல்ல கொடுக்கப்பட்டது பனி இஸ்ரவேல் சமுதாயத்தை விடுதலை செய்யணும், ஃபிரௌன் கடவுள் இல்லை, இந்த 2 தான். இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு என்ன வருது, ஷரியத் என்பதே தௌராத் மூலமா வருது. இதனுடைய தொடர் செய்திகளை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் அறிந்து கொள்ளும். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் கேள்வி நிகழ்ச்சி. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க. வாங்க சொன்னோன்னு சரி.